அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பழைய தங்க நகையை எப்படி புது நகையாக எந்த செலவும் இல்லாமல் நம்ம மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 11 மாதம் வெயிட் பண்ணணும். திருச்சி மங்களன் மங்களில் தான் இந்த ஸ்கீம் இருக்குது. மற்ற கடையில் இந்த ஸ்கீம் இருக்கா என்னன்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. திருச்சி மங்களன் மங்களில் நம்ம கொண்டு போகிற நகையை உருக்கிட்டு அதுக்கான வேல்யூஸை போட்டுட்டு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 11 மாதம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான கிராமுக்கு புது நகை வாங்கிக்கலாம். அதுக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே வராது. ஜிஎஸ்டி மட்டும் 3% கட்டுற மாதிரி இருக்கும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா அம்மாவோட தாலி, அதுக்கப்புறம் பாப்பாவோட உடஞ்ச தோடு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டுட்டு உடனே வாங்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய வேஸ்டேஜில் போகும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம போயிட்டு உருக்கிட்டு எத்தனை கிராம் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 11 மாதம் கழித்து அந்த பாண்டை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். நகை விலை அன்றைக்கி எவ்வளோ கிராம் இருந்தாலும் நமக்கு இந்த பாண்டில் எத்தனை கிராம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அத்தனை கிராமுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம கொண்டுட்டு போகிற நகையில் கல் இருந்துச்சு அப்படின்னா கல் எடுத்துடணும். அதே மாதிரி அரக்கு ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் உருக்குறாங்க. 916 நகையை தனியாகவும் 916 இல்லாத நகையை தனியாகவும் உருக்குறாங்க. ரேட் பார்த்திங்கன்னா 916க்கு இன்றைக்கி ரேட்டுக்கு கொடுத்துட்றாங்க, மார்க்கெட் ரேட்டுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஹால்மார்க் இல்லாத நகைக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. நான் திருச்சி மங்களன் மங்களில் போயிட்டு எல்லா நகையுமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 கவரில் போட்டு கொடுத்தாங்க. 916 ஹால்மார்க் தனியாக ஒரு கவர்லேயும் 916 இல்லாத நகையை ஒரு கவர்லேயும் போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேயே இந்த ஆசாரிங்கெல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இது உருக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க கல், அரக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா மெஷினில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு இந்த மாதிரி உருக்கி கொடுத்துட்றாங்க. உருக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம எந்த ஃப்ளோரில் நகை வாங்க போகிறோமோ அந்த ஃப்ளோருக்கு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கான ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி எவ்வளோ இதோட கிராம் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி ப்யூரிட்டியோட லெவலை பொறுத்து அதுக்கான ஒரு ரேட்டு போட்டு கொடுப்பாங்க. நம்ம புதுசாக நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம அதை அப்படியே எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு நம்ம மிச்சத்துக்கு நகை வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதை அப்படியே அங்கே பாண்டில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 11 மாதம் கழித்து எந்த விதமான மேற்கொண்டு காசும் தராமல் எக்ஸ்ட்ரா 3% ஜிஎஸ்டி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ 16 கிராம் இருக்குது அப்படின்னா நம்ம 16 கிராமுக்கு புது நகை ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இந்த ஸ்கீமில் நகை மட்டும்னு கிடையாது, நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சு, இப்போ இன்றைக்கி 1 கிராம் வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா அந்த 1 கிராமுக்கான காசை பாண்டில் போட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம 11 மந்த்ஸ் கழித்து நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். 3% ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.